சர்வாதிகார நாடான வடகொரியாவில் வாழ்க்கை நாம் கற்பனை செய்வதை விட மிக மோசமானதாக உள்ளது. வடகொரியாவில் இருந்து தப்பி வரும் அந்நாட்டு மக்கள் கூறும் கதைகள் ஒவ்வொன்றும் பகிரகமாக உள்ளது. வடகொரியாவின் ஆட்சி ஒரு கடும்போக்கு சர்வாதிகாரமாக வகைப்படுத்தப்படுகிறது மற்றும் அந்நாட்டின் சட்டங்களும் விதிகளும் உலகில் உள்ள மற்ற நாடுகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கின்றன. உலகெங்கிலும் இயல்பான ஒன்றாக கருதப்படும் பல விஷயங்கள் வடகொரியாவில் கொடும் குற்றமாக கருதப்படுகிறது. அக்குற்றங்களுக்கு தண்டனையாக மரணம் வரை உள்ளது. அந்த வகையில் வடகொரியாவின் சில மோசமான சட்டங்கள் மற்றும் விதிகளை பற்றி இப்போது பார்ப்போம். வடகொரியர்கள் தங்கள் நாட்டு தலைவர்களை கடவுளாக வழிபட வேண்டும். அதிபர் கிம் குடும்பத்தையோ அரசாங்கத்தையோ அல்லது வடகொரிய அரசியல்வாதிகளையோ அவமரியாதை செய்யும் எந்த ஒரு செயலும் ஒரு வகையான நிந்தனையாக கருதப்பட்டு கடுமையான தண்டனை விதிக்கப்படுகிறது. 1994ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் நாளன்று அப்போதைய வடகொரிய அதிபராக இருந்த கிம் இல் சங் மரணமடைந்தார். எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 8ஆம் நாளன்று நாடு முழுவதும் ஒரு துக்க நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்நாளில் மதுபானம் அருந்துவது உள்ளிட்ட சில செயல்கள் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 8 அன்று சிரிப்பது அல்லது சத்தமாக பேசுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் இது இறந்த முன்னாள் அதிபருக்கு அவமரியாதையாக கருதப்படுகிறது. நடனம் என்பது மகிழ்ச்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு செயலாக கருதப்படுவதால் ஜூன் 8 அன்று நடனமும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விதிகளை மதிக்காத எவரும் கடுமையாக தண்டிக்கப்படலாம் அல்லது சிறையில் அடைக்கப்படலாம். வடகொரியாவில் அதிபர் பேசும் நிகழ்வுகளில் தூங்குவது மிகப்பெரிய பிரச்சனைகளில் சிக்க வைத்துவிடும். வடகொரிய பாதுகாப்பு அமைச்சரான யோங் கோல் என்பவர் அதிபர் கிம் ஜாங் உன் பேசும்போது தூங்கியதாகவும் இதற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதிபர் பேசும்போது தூங்குவது என்பது அதிபருக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அவமரியாதையாக கருதப்படுகிறது. வடகொரியாவில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாட்டின் ஜனாதிபதியை தேர்வு செய்யும் தேர்தல் நடத்தப்படுகிறது. தேர்தலில் ஒரே ஒரு போட்டியாளர் தான் போட்டியிடுவார். அவர் கிம் ஜாங் உன்னாகத்தான் இருப்பார். மக்கள் வாக்கு சாவடிக்கு வந்து கிம் ஜாங் உன்னை ஆதரிக்கும் பெட்டியில் தங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். நாட்டு மக்கள் கட்டாயமாக ஓட்டளிக்க வேண்டும் என்ற விதி இருப்பதால் ஒவ்வொரு தேர்தலிலும் கிம் ஜாங் உன் 100% வெற்றி பெறுகிறார். உலகின் பல்வேறு நாடுகள் கஞ்சாவை தடை செய்துள்ளன. இருப்பினும் வடகொரியாவில் கஞ்சா விற்பனைக்கும் புகைப்பதற்கும் தடை விதிக்கும் எந்த ஒரு சட்டமும் இல்லை என நம்பப்படுகிறது. வடகொரிய மக்கள் தங்களது ஜனாதிபதியின் பெயரை குறிப்பிடும்போது டியர் கிம் அல்லது சுப்ரீம் கிம் என அவரை உயர்த்தும் அடைமொழியுடன் தான் எப்போதும் குறிப்பிட வேண்டும். வடகொரியாவில் இன்டர்நேஷனல் போன் கால்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2007ஆம் ஆண்டு வடகொரியாவில் ஒரு ஃபேக்டரி ஓனர் தனது ஃபேக்டரியின் அண்டர் கிரவுண்ட் தளத்தில் வைத்து ரகசியமாக இன்டர்நேஷனல் போன் கால்களை பேசிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் போலீசிடம் பிடிபட்டுவிட அவருக்கு சுமார் 1.5 லட்சம் மக்கள் பார்க்க துப்பாக்கி சூடு மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. வடகொரியர்கள் முறையான அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்யவோ தடை விதிக்கப்பட்டுள்ளனர். முறையான அனுமதியின்றி அண்டை நாடான தென்கொரியாவுக்கு கூட செல்ல அனுமதி இல்லை. அதே போல வடகொரியாவுக்கு சுற்றுலா வரும் வெளிநாட்டு பயணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். வடகொரியாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டினர் உள்ளூர் கைடுகள் மற்றும் அதிகாரிகளுடன் செல்ல வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட நடத்தை விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். காவல்துறையினர் அளிக்கும் அனைத்து அறிவுரைகளையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். வடகொரியாவில் இன்டர்நெட் பயன்பாடு கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் ஒரு சில முக்கிய தொழில்களில் மட்டுமே இணையதளங்களை அணுக முடியும். அதுவும் அரசாங்கத்தின் மேற்பார்வையில் செய்யப்படுகிறது. கெரியர் சாய்ஸ் என்பது வடகொரியாவில் மக்களின் தனிப்பட்ட உரிமை இல்லை. அங்கு யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் தான் தீர்மானிக்கிறது. தனிப்பட்ட ஒருவரின் தொழில் அந்நபரின் தேவைகளை பொறுத்தது அல்ல, மாறாக அது நாட்டின் தேவைகளை பொறுத்தது. வடகொரியாவில் வாழும் பணக்காரர்கள் மற்றும் அதிகாரம் படைத்தவர்களின் பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் சிறந்த வேலைகள் வழங்கப்படுகின்றன என்று வடகொரியாவில் இருந்து தப்பி வந்த மக்களில் சிலர் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் வழங்கும் வேலைகளை சரியாக செய்யாதவர்கள் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்களுக்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கு அவர்களுக்கு பல மணி நேரங்கள் கட்டாய வேலைகள் வழங்கப்படுகின்றன. வடகொரியாவில் ஒருவரது வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் குடிமக்கள் முதலில் செய்ய வேண்டியது வடகொரிய அரசியல் தலைவர்களின் படங்களை காப்பாற்ற வேண்டும்.
அதன் பிறகுதான் அவர்கள் தங்களது உடைமைகளையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கடந்த 2020 பெண் ஒருவர் தனது வீடு தீப்பற்றியவுடன் தனது 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வெளியில் ஓடி வந்து விட்டார். வீட்டில் இருந்த கிம் இல் சங் மற்றும் கிம் ஜாங் உன் ஆகியோரது படங்கள் தீயில் கருகி போயின. இதற்காக அந்த பெண்மணி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வடகொரியா ஒரு தீவிர தேசியவாத நாடு. எனவே அங்கு வெளிநாட்டு திரைப்படங்களை பார்ப்பது அல்லது வெளிநாட்டு இசையை கேட்பது குற்றமாக கருதப்படுகிறது. இக்குற்றத்திற்கான தண்டனை அந்த குறிப்பிட்ட திரைப்படம் அல்லது இசை எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டது என்பதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக வடகொரியாவின் நட்பு நாடுகள் அல்லது வடகொரியாவுடன் வம்புக்கு வராத நாடுகளாக இருந்தால் தண்டனை மிதமாகவும், தென்கொரியா, அமெரிக்கா உள்ளிட்ட எதிரி நாடுகளாக இருந்தால் தண்டனை கடுமையாகவும் இருக்கும். குறிப்பாக எதிரி அண்டை நாடான தென்கொரியாவின் திரைப்படங்கள் அல்லது இசையை பார்த்தாலோ கேட்டாலோ 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். வீடியோ கேசட், சிடிக்கள் உள்ளிட்ட மெட்டீரியல்ஸை விநியோகிக்கும் நபருக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கும். வடகொரியாவில் அனுமதிக்கப்படாத மற்றொரு விஷயம் தற்போதைய ஜனாதிபதியின் பெயரை குடிமக்கள் வைத்திருப்பது. கிம் ஜாங் உன் என்ற பெயரை கொண்ட அனைவரின் பெயரையும் கடந்த 2014 அரசாங்கம் மாற்றி வைத்தது. மேற்கத்திய நாடுகளின் மத நடைமுறைகள் மற்றும் சித்தாந்தங்கள் வடகொரியாவில் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளன. வடகொரிய குடிமக்களுக்கு பைபிளின் பிரதிகளை விநியோகித்த நபர்களுக்கு பொது மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகளும் உள்ளன. கடந்த 2014 அமெரிக்க சுற்றுலா பயணியான ஜெஃப்ரி ஃபவுல்ஸ் என்பவர் வடகொரியாவின் ஒரு உணவக குளியலறையில் பைபிளை மறந்து வைத்துவிட்டு வந்தார். அவருக்கு 5 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. வடகொரியாவில் சில தேவாலயங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. வடகொரியாவுக்கு செல்லும் எந்த ஒரு சுற்றுலா பயணியும் மிக நுணுக்கமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். சுற்றுலா பயணிகள் வடகொரியா எல்லைக்குள் நுழைந்தவுடன் அவர்களிடம் இருக்கும் மொபைல் போன்கள், கேமராக்கள் மற்றும் லேப்டாப்புகள் கைப்பற்றப்பட்டு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு திருப்பி தரப்படுகின்றன. அதே சமயத்தில் வடகொரியாவுக்குள் அரசாங்கத்தின் அனுமதி பெற்று கேமரா மூலம் படம் பிடித்துக் கொள்ளலாம். நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் சிறப்பு அனுமதியின் தேவை காரணமாக வடகொரியாவில் மிக சில குடிமக்கள் மட்டும்தான் சொந்தமாக கார்களை வைத்துள்ளனர். பெரும்பாலான மக்கள் பொது போக்குவரத்து மற்றும் சைக்கிள்களை நம்பியுள்ளனர். வடகொரியாவில் சில வகையான ஆடைகளின் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக ஸ்கின்னி ஜீன்ஸ் முதலாளித்துவத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. எனவே மக்கள் அவற்றை அணிய அனுமதி இல்லை. கடந்த 2009 ஆண்டு வரை வடகொரிய பெண்கள் ட்ரவுசர்ஸ் அணிய தடை செய்யப்பட்டிருந்தது. பின்னர் அரசாங்கம் அத்தடையை நீக்கி நீட்டான ட்ரவுசர்கள் அணிய அனுமதி அளித்தது. ஆனால் பெண்கள் ட்ரவுசர் அணிவதில் ஏற்பட்ட தென்கொரிய மற்றும் மேற்கத்திய நாடுகளின் முதலாளித்துவ நாகரிகத்தின் செல்வாக்கு மற்றொரு ஒடுக்குமுறைக்கு வழிவகுத்தது. இப்போது பெண்கள் பாரம்பரிய ஆடைகளுக்கு திரும்பி வருகின்றனர். மேலும் பெண்கள் தங்களது உடலை அடக்கமாக பராமரிக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் வடகொரியாவில் பிகினி உடைகளுக்கு அனுமதி இல்லை. அதே சமயத்தில் கடந்த 2014 முதல் ஃபேஷன் விதிகளை சற்றே தளர்த்தியுள்ள அரசாங்கம் நீச்சல் உடைகளுக்கு மட்டும் அனுமதி அளித்துள்ளது.